அன்பான வணக்கம். இன்னைக்கு வந்து நம்ம ஒரு வித்தியாசமான வீடியோ பண்ண போகிறோம். என்னென்னா வந்துட்டு நான் எதுவும் சமைக்க போகிறதில்ல, உங்களோட வந்து நான் பேச போகிறேன். இப்போது நம்ம வந்து காலையில் எழுந்திக்கிறோம். வீட்டுக்கு வந்து நமக்கு யாரும் வேலை செய்யறதுக்கு வீட்டில் வேலைக்காரமாக யாரும் வரல. நம்ம ஏதாவது ஹாஸ்பிட்டல் போகிறோம், அங்கே வந்து நம்மளுக்கு வந்து கவனிச்சிக்க ஒரு நல்ல ஒரு லேடி நர்ஸ் இல்லைங்க. இப்போ வந்து பார்லர் போகிறீங்க, அங்கே வந்து உங்களுக்கு ஏதாவது பண்ணிவிட வந்து லேடிஸ் யாருமே இல்லை. நீங்கள் ஏதாவது ஆஃபீஸ் போகணுமோ, கடைக்கு போகணுமோ, ஒரு காலையில் கீரைக்காரமாக வரணுமோ, இல்லை மீன்காரமாக வரணுமோ, இல்லைன்னா ஏதாவது பொருள் விற்கும்போது நம்ம எல்லாமே வந்து நிறைய லேடிஸ் வந்து இதெல்லாம் நமக்கு பண்ணுறாங்க. அவங்க எல்லாருமே வந்துட்டு ஹவுஸ் ஒய்ஃப் அப்படின்றத தாண்டி ஒரு ஸ்டெப் வந்ததுனால தான் வந்துட்டு அவங்க இந்த வேலையெல்லாம் பண்ணுறாங்க. நமக்கு வந்து இந்த சொஃபிஸ்டிகேஷன் கிடைக்குது. நமக்கு தெரிஞ்ச யாராவது ஒரு ஃபேமஸான ஹவுஸ் ஒய்ஃப் நமக்கு தெரியுமா இது வரைக்கும்? இல்லை. அந்த ஹவுஸ் ஒய்ஃப்ன்ற வேலையும் தாண்டி அவங்க இன்னொரு எக்ஸ்ட்ரா வேலையை பண்ணும்போது அப்போ தான் வந்து நமக்கு அவங்க எல்லாருமே நமக்கு ப்ராப்ளம் வராங்க. நம்ம என்ன பண்ணலான்னா வந்துட்டு இன்றைக்கி சில ஐடியாஸ் நான் கொடுக்கலான்னு இருக்கேன். ஏன்னா நம்ம பசங்களே கூட வந்துட்டு என்னென்னா காலையில் நமக்கு பை சொல்லிவிட்டு காலையில் போயிடுறாங்க, ஈவினிங் தான் வராங்க. அவங்களும் வந்து போயிட்டு ஈவினிங் வந்து ரிலாக்ஸ் பண்ணிக்கிறாங்க. இந்த மாதிரி ஹஸ்பண்ட் போயிடுறாங்க ஆஃபீஸ்க்கு, பசங்க ஸ்கூலுக்கு போயிடுறாங்க. ஆனால் நம்ம மட்டும் வந்துட்டு நம்ம வீட்டில் இருக்கோம். அந்த டைமில் வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா அவங்க இல்லாத டைமில் நம்ம ஏதாவது நம்மளே ஒர்க் பண்ணலாம். நம்ம சில லேடிஸ் வந்து நீங்கள் ஆஃபீஸ் தான் போய்ட்டு வந்தால் ரொம்ப டயர்ட் ஆகிடும். அது மட்டும் இல்லாமல் காலையில் அறக்க பறக்க இருக்கணும். மற்றனால நான் வீட்டிலேருந்து பொறுமையாக எல்லாரையும் கவனிச்சிக்க போகிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்களும் கூட ஹஸ்பண்ட் ஆஃபீஸ் போனதுக்கப்புறமா, பசங்க குழந்தை ஸ்கூலுக்கு போனதுக்கப்புறமா நம்ம ஒரு 2-3 ஹவர்ஸில் ஏதாவது நம்மளே ஒரு பிஸ்னஸ் பண்ணலாம். அதை பற்றி நான் உங்கள்கிட்ட இன்றைக்கி சில ஐடியாஸ் வந்து ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். இந்த வீடியோ நான் போடுறதுக்கே வந்து நீங்கள் தான் காரணம். நிறைய பேர் கேட்டிருக்கீங்க, கமெண்ட்ஸில் கேட்டிருக்கீங்க, ஏதாவது வந்து நீங்கள் சொல்லுங்கள் ஐடியாஸ் அந்த மாதிரி என்ன பண்ணுறது. சில பேர் நான் ரொம்ப டைம் இருக்குது எனக்கு, நான் கொஞ்சம் லேசியாக இருக்கேன், அந்த மாதிரிலாம் நீங்கள் சொல்லியிருக்கீங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வந்துட்டு வீட்டில் இருக்கும்போது நம்ம நிறைய வேலை செய்கிறோம். ஆக்சுவலாக நார்மலாக இருக்கிறத விட ஃபுல்லாக ஓயாமல் நம்ம வந்து நிறைய வேலை செய்வோம். நமக்கே ஒரு கில்ட்டி ஃபீலிங் இருக்கும். நம்ம கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்தால் கூட நம்ம கொஞ்ச நேரம் படுத்து தூங்கினா கூட வந்து நமக்கு கில்ட்டி ஃபீலிங் ஆகிடும். அதனால் நார்மலாக வேலைக்கு போகிற என்ன பண்ணுறாங்கன்னா வந்துட்டு போயிட்டு வந்துட்டு நல்லா வேலை செஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெஸ்ட் எடுத்துக்கிறாங்க. பட் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கவங்க வந்து வீக் டேஸ்லேயும் ஒர்க் பண்ணுறாங்க, வீக்கெண்ட்லேயும் ஒர்க் பண்ணுறாங்க. அதனால் நீங்கள் வந்து நம்ம டைமை வந்து நம்ம எப்படி வேறு எந்த விதத்தில் நம்ம பண்ணலாம், வேறு எதுவும் நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம் நம்ம டைமை, அதெல்லாம் நான் உங்களுக்கு சில ஐடியாஸ் ஷேர் பண்ணலான்னு இருக்கேன் இன்றைக்கி. லேடிஸ் என்ன பார்க்குறேன், அவங்க என்னென்ன ஜாப்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா வந்து இந்தியாவிலேருந்து கொண்டு வந்து சாரீ அதெல்லாம் வந்து விற்கிறாங்க. சில பேர் வந்து ஜுவல்ஸ் அதெல்லாம் விற்கிறாங்க, ஆர்டிஃபிஷியல் ஜுவல்லரி அதெல்லாம் விற்கிறாங்க. இப்போ இந்தியன் லேடிஸ்லாம் வந்து இந்த ஊரில் நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு வந்து சில கடைகள் மட்டும்தான் இருக்குது. மற்றெல்லாம் வந்து இங்கே எல்லாமே வந்து ஃபாரின் ஷாப்ஸ் தான் இருக்குது. அதனால் அந்த மாதிரி ஐட்டம்ஸ் இங்கே கிடைக்கிறது இல்லைன்றதுக்காக அவங்களுக்கு வந்து அங்கே ஒரு கேப் இருக்குது. நம்ம ஊரில் வந்து கொண்டு வந்து அதை வந்து வாட்ஸ்அப்பில் விற்கிறாங்க, இல்லைனா ஃபேஸ்புக்கில் விற்கிறாங்க, இல்லைனா வந்து கடையாகவே போட்டு விற்கிறாங்க, இல்லை தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸுக்கு மூலமாக விற்கிறாங்க, அந்த மாதிரி பண்ணுறாங்க. ஆக்சுவலாக இந்தியாவில் கூட வந்துட்டு என்னுடைய ஃப்ரெண்டு ஒருத்தவங்க வீட்லேயே வந்து சாரீஸ்லாம் விற்கிறாங்க அப்படின்ட்டு. நம்ம எந்த ஜாப்புமே வந்துட்டு நமக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ, நமக்கு ஏற்கனவே நம்ம ஃபேமிலியில் யாராவது பண்ணியிருக்காங்களா அந்த மாதிரி, இல்லை நமக்கு ஈஸியாக எது பண்ண முடியும், நமக்கு எதில் ஒரு ஐடியா இருக்குது, நம்ம இல்லை எதில் படிச்சிருக்குமா, இல்லை நமக்கு தெரிஞ்சவங்க அதில் இருக்காங்களா, அந்த மாதிரி ஃபீல் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணி போகும்போது வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கிறதா வந்து நான் நினைக்கிறேன். ஆக்சுவலாக சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா வந்துட்டு இந்த ஜுவல்லரிலாம் பண்ணும்போது வந்துட்டு வாங்கி விற்காமல் அவங்களே வந்து பண்ணுறாங்க. இப்போ ஈஸியாக வந்து நமக்கு பார்த்துருப்பீங்க, ரீசெண்டாக சில்க் த்ரெட் வருது, இந்த ஜிமிக்கி கம்மல் அதெல்லாம், அதிலே வந்து சில பேர் வந்து அவங்களே பண்ணி விற்கும் போது வந்து நல்ல ப்ராஃபிட் வருது. மெயினாக ரீசெண்டாக என்ன வந்து நான் பார்த்தேன்னா வந்துட்டு அமேசான் வெப்சைட்டில் என்ன பண்ணுறாங்கன்னா வந்துட்டு நம்மளே வந்து செல்லராக போகலாமா. அதில் நீங்கள் போய் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிட்டுனா உங்களுக்கு லாகின் கொடுப்பாங்க. அப்போ நீங்கள் என்ன ஐட்டம்ஸ் வேணால் நீங்கள் அதிலே விற்கலாம். யாராவது உங்கள் ஐட்டம்ஸை பார்த்துட்டு அவங்களுக்கு பிடிச்சிருந்தது அமேசானுக்கு ஆர்டர் பண்ணாங்கன்னா அமேசானுக்கு காசு கட்டினதுக்காரமாக அமேசான்லேருந்து ஆள் அனுப்பி உங்கள் வீட்லேயே வந்து அந்த ஐட்டமை கலெக்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறமா அமேசான் வந்து உங்களுக்கு பே பண்ணுவாங்க. இந்த மாதிரி பண்ணும்போது என்னென்னா வந்துட்டு நமக்கு ஒரு பொருள் இருக்குது, ஆனால் எங்கே போய் விற்க போகிறோம் அப்படின்னு பண்ணும்போது இந்த மாதிரியான நல்ல பாப்புலரான வெப்சைட்ஸ், ஈவன் ஃப்ளிப்கார்ட் அது மாதிரிலாம் கூட பண்ணுறாங்க. அமேசான், ஃப்ளிப்கார்ட் அது மாதிரி இதில் போய் நீங்கள் மெம்பர்ஸ் ஆகிட்டிங்கன்னா வந்துட்டு உங்கள் ப்ராடக்ட்ஸை வந்து நீங்கள் விற்க முடியும். அப்படி நம்ம செலக்ட் பண்ணும்போது எல்லாருக்கும் ஈஸியாக கிடைக்கிற மாதிரி ப்ராடக்ட்ஸ் நம்ம செலக்ட் பண்ணாமல் அங்கே தான் நம்ம வந்து கொஞ்சம் க்ரியேட்டிவாக நல்ல அழகான ப்ராடக்ட்ஸாக இல்லை ஈஸியாக கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸாக இல்லாமல் அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் வந்து நீங்கள் ஆக்சுவலாக பிக் பண்ணலாம். எனக்கு கூட ஒரு ஐடியா இருக்கும், என்னென்னா வந்துட்டு நிறைய பிளாஸ்டிக்லாம் நம்ம நிறைய ஒழிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க எல்லாரும். அதனால் பிளாஸ்டிக் கப்ஸ் மக்ஸ் நிறைய தேவைப்படுது. எந்த பர்த்டே பார்ட்டினாலும் நமக்கு தேவைப்படுது, இல்லை பெரிய ஃபங்க்ஷன்ஸ் மேரேஜஸ் எல்லா இடத்துலையும் இப்போ நிறைய பிளாஸ்டிக் கப்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க. பட் ஆனால் வந்து நல்ல ஒரு ஹெல்த்தியான வேலை என்ன பண்ணலான்னா, நம்ம ஊரில் வாழை மரங்கள் நிறைய இருக்குது. இங்கெல்லாம் வாழை மரமே சுத்தமாக கிடையாது. பட் அந்த வாழை மரத்தில் வந்து இந்த வாழை மரத்துடைய மட்டையில் வச்சு வந்து நல்லா பயோடிகிரேடபிள் நல்லா மக்கக்கூடிய தன்மை உள்ளன்ட்டு இருக்குது. அதனால் அதில் வந்து நம்ம கப்ஸ் பண்ணலாம், மக் பண்ணலாம், அப்படி ஈஸியாக பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம பண்ணணும்னு ஆக்சுவலாக கிடையாது, நம்ம பண்ணுறவங்கள போய் நம்ம அப்ரோச் பண்ணி நமக்கு ஒரு ப்ராஃபிட் வர மாதிரி ஒரு பிஸ்னஸ் பண்ணி நம்ம அதை வந்து ஆன்லைனில் போட்டு நம்ம சேல் பண்ணலாம். அது நிறைய பேருக்கு பிடிக்கும். அதாவது பார்க்குறதுக்கு வந்து கொஞ்சம் அழகாகவும் இருக்கணும், நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கணும். நமக்கு சூடான சாப்பாடு சாப்பிடும்போது அது ஹெல்த்தியாகவும் இருக்கணும். டிஃப்ரெண்ட் சைஸில் ஷேப்பில் அந்த மாதிரிலாம் பண்ணும்போது வந்து ஐ திங்க் அந்த பிஸ்னஸ் வந்து நல்லா ஒரு பாப்புலர் ஆகும் அப்படின்ட்டு.
அது மாதிரி இது ஒரு ஜஸ்ட் ஒரு ஐடியா தான். சில ஐடியாஸ்லாம் அப்பப்போ தோணும். ஆனால் நம்ம எல்லா ஐடியாஸும் பண்ண முடியாது. ஏன்னா நம்ம லைஃப் வந்து கொஞ்சம் பேலன்ஸாக இருக்கணும். ஓவராக எல்லா டைமும் வந்து நம்ம எதையாவது பண்ணி இருந்தால் நமக்கு வந்து ஒரு மாதிரி ஆகிடும். ஆனால் நீங்கள் பார்க்குறவங்களுக்கு உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு ஃபீல்டில் ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து நீங்கள் அதை செலக்ட் பண்ணி பண்ணும்போது வந்து கண்டிப்பாக ஒரு இமீடியட்டாக உங்களுக்கு எதுவுமே ஒரு ரிசல்ட் கிடைக்காட்டி கூட ஒரு 10 இயர்ஸ்லேயே வந்து நீங்கள் ஒரு நல்ல ஒரு பிஸ்னஸ் வந்து நீங்கள் எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். சில பேர் வந்து நீங்கள் வீட்டிலே பிஸ்னஸ் பண்ணுறது வந்து ரொம்ப ரிஸ்க்காக இருக்குது அப்படின்னா வந்து நீங்கள் வேலைக்கு போய் ஏதாவது பண்ணலாம். நான் என்ன பண்ணேன்னா வந்து எனக்கு மேரேஜ் ஆன போஸ்ட்டில் வந்துட்டு எனக்கு பாம்பேயில் வந்து நான் ஃபஸ்ட்டு கொடுத்துட்டு போகிறேன். அப்போ என் ஹஸ்பண்ட் வந்து ஐடி ஃபீல்டில் இருந்தார். அவர் பாட்டுக்கு வேலைக்கு போயிட்டார். ஃபுல்லாக அவ்வளோ டைம் இருக்க மாதிரி இருக்குது. என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் அவ்வளோ போர் அடிக்கும். இல்லை எங்கள் ஒய்ஃப்ஸ் அதை சொல்கிறேன், நான் வீட்டில் இருந்தீங்கன்னா இப்போது பசங்க கூட இல்லை பார்த்துக்கணும் அப்படின்னு இல்லை, அப்படி நிறைய டைம் இருக்கும் இல்லையா? அப்போ என்ன பண்ணலாம், அதான் நான் சொல்கிறேன். ஏதாவது பண்ணுவோம் நம்ம அந்த டைம்லன்ட்டு. நீங்கள் ஒரு 20 இயர்ஸ் படிச்சிருப்பீங்க. அதில் வந்துட்டு ஏதாவது நீங்கள் அந்த ஃபீல்டில் கற்றுந்துருப்பீங்க. கூடவே வந்து சைடில் ஏதாவது கிராஃப்ட்டோ இல்லைனா வந்துட்டு நல்ல குக்கிங் ஸ்கில்ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஸ்கில்ஸ், பெயிண்டிங் ஸ்கில்ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஸ்கில்ஸ் நமக்கு இருக்கும். அதில் வந்து நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணி நம்ம அந்த மாதிரி ஆர்ட் ஒர்க் பண்ணி நம்ம விற்கலாம். அது நம்ம பண்ணலாம். அப்படி இல்லை என்ன பண்ணுறாங்கன்னா வந்து நிறைய பேர் குக்கிங், எஸ்பெஷலி ஒர்க்கிங் லேடிஸில் என்ன பண்ணுறாங்கன்னா வந்து சமையல் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப சோம்பேறித்தனப்பட்டு டைம் இல்லை அவங்களுக்கு. ஆக்சுவலாக ஓடிட்டே இருக்காங்க பாவம். அதனால் வந்து வெளியே ஹோம்லி ஃபுட் எங்கேயாவது கிடைக்குமா அந்த மாதிரி நிறைய பேர் பண்ணுறாங்க. இங்கே கூட என்ன பண்ணுறாங்கன்னா வந்துட்டு வாட்ஸ்அப் குரூப்ஸ்லாம் க்ரியேட் பண்ணிவிட்டு ஒரு டைம் டேபிள் போட்டுறாங்க. மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே இந்த மாதிரி என்ன சப்பாத்தி, சப்ஜி இந்த மாதிரி என்னென்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் போட்டுட்டு யாருக்கு வேணுமோ ஆர்டர் பண்ணிக்கலாம். அப்புறம் என்ன பண்ணுறதுன்னா நமக்கு எல்லாருக்குமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஆக்சுவலாக ஒர்க் பண்ணுறவங்களும் ஹெல்ப்பாக இருக்குது, வீட்டில் இருக்கவங்களும் வந்து ஒரு ஜாப் பண்ண மாதிரியும் இருக்கும். அதனால் நீங்கள் ஸ்டாண்டர்டாக இதான் மெனு, இதான் எனக்கு பண்ண போகிறேன், ஒரே ஐட்டமாக நிறைய பண்ணி வச்சுட்டு ஆனால் நீங்கள் எந்த ஜாப் பண்ணுறதா இருந்தாலும் அதோடய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸாக நீங்கள் பார்க்கணும். நான் வந்து ஒரு ஹை லெவலில் தான் வந்து ஒரு ஐடியா கொடுக்குறேன் தவிர இது நான் சொல்கிறது ஐடியா வச்சு நீங்கள் உடனே இமீடியட்டாக எதுவும் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. நீங்கள் அது கூட அந்த ஐடியாவை பிடிச்சிக்கிட்டு அதை சுற்றி நீங்கள் நிறைய இன்ஃபர்மேஷன் ஆராய்ஞ்சி அதுக்கப்புறமா தான் நீங்கள் கண்டிப்பாக இறங்கணும். இங்கே வந்துட்டு நம்ம ஏதாவது இந்த மாதிரி ஜாப் பண்ணோன்னா வந்துட்டு ஹைஜீன் சர்டிஃபிகேட் வாங்கணும். அப்புறம் இன்ஸ்பெக்ஷன்ஸ்க்கு வந்து செக் பண்ணுவாங்க உங்கள் கிச்சன் வந்து நிஜமாவே க்ளீனாக இருக்கா, உங்கள் ப்ராடக்ட்ஸ் வந்து வெளியே விற்கிறதுக்கு, ஒரு சாப்பாடு பண்ணி விற்கிறதுக்கு உங்கள் கிச்சன் வந்து எலிஜிபிளா, அதெல்லாம் செக் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரியான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃபாலோ பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம ஒன்று ஸ்டார்ட் பண்ணலாம். சிலர்லாம் ரொம்ப ஈஸி தான். ஒரு கம்பெனி நார்மலாக ஓப்பன் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். அது மூலமாக நம்ம பிஸ்னஸ் பண்ணுறது ஈஸி தான். இனிஷியலாக செட்டப் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கலாம். உங்கள் ஹஸ்பண்ட் கிட்ட நிறைய ஹெல்ப் தேவைப்படுதா இருக்கலாம். இப்போ வந்து சில பேர் சொல்லுவாங்க, அதாவது என்னென்னா வந்துட்டு நல்ல ஹஸ்பண்ட்ஸ், ரொம்ப அன்பான ஹஸ்பண்ட்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா, நீ வேலைக்கே போக வேண்டாம், நீ வீட்டிலே இரு, நீ வந்து குழந்தைகளை பார்த்துக்கிற, வீட்டை பார்த்துக்கிற, அதுவே பெரிய ஹெல்ப்பாக இருக்குது, அதனால் நான் தான் சம்பாதிக்கிறேன்ல அப்படின்னு சொல்லுவாங்க அன்பான ஹஸ்பண்ட்ஸ். ஆனால் பட் நான் என்ன சொல்கிறேன்னா வந்துட்டு அவங்க அந்த மாதிரி சொல்லாமல் நீ எல்லா வீட்டு வேலையிலையும் அவங்களும் ஒரு பாதி பங்கு கொடுத்து நமக்கு எதில் வந்து ஆர்வம் இருக்கோ அதில் வந்து பிஸ்னஸில் நம்மளை ஏதாவது ஹெல்ப் பண்ணணும். அதுதான் வந்து ரொம்ப ஒரு சின்சியரான ஹஸ்பண்ட் பண்ண வேண்டிய விஷயம் நினைக்கிறேன். நீங்கள் யாராவது ஜென்ஸ் யாராவது பார்த்துருந்தீங்கன்னா நீங்களும் வந்து உங்கள் லேடிஸை வந்து நீங்கள் வீட்லேயே அவங்க இருக்காமல் பண்ணணும். ஏன்னா வீட்டிலே இருந்தாலும் வச்சுக்கோங்களேன், நம்ம வந்து ஈவன் குளிக்கிறதுக்கே கூட ஏன் இப்போ போய் குளிக்கணுமா அப்படின்னு ஒரு சோம்பேறித்தனமாக இருக்கும். ஒரு ட்ரெஸ் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிறதுக்கு எல்லாத்துக்குமே. ஆக்சுவலாக பார்த்தா என்னென்னா வீட்டில் இருக்க என்ன பண்ணுவோன்னா வந்து நிறைய சந்தனம், இந்த இது ஃபேஸ் மாஸ்க்கு, இது மாதிரி மேக்கப்லாம் போடுறதுக்கு நிறைய டைம் இருக்கும். அதனால் வீட்டில் அதெல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் வீட்டில் எங்கேயும் வெளியே போக மாட்டாங்க ட்ரெஸ் பண்ணிட்டு. ஹவுஸ் ஒய்ஃப் என்ன வீட்டுக்கு வெளியே போய் வேலை பண்ணுறாங்க. என்ன பண்ணுறாங்கன்னா வந்து இதெல்லாம் போடுறதுக்கு டைம் கிடையாது, அடிச்சு பிடிச்சி போகிறாங்க டெய்லியும். ஒரு கான்ட்ராஸ்ட் தான் அதான் இல்லையா? ஸோ அதனால் நமக்கே நல்ல ட்ரெஸ் பண்ணிக்கணும், நல்லா போகணும் அப்படின்னா வந்து நம்ம ஒருத்தருக்காக மட்டும் ஜஸ்ட் வீட்டில் ஹஸ்பண்ட் வராரு அதனால் ரெடி ஆகணும் அப்படின்ற மாதிரி இல்லாமல் நார்மலாக நீங்கள் போய் எவ்ரிடே நல்லா ரெடி ஆகி ஒரு வெளியே போய் ஒரு ஒர்க் பண்ணும்போது நமக்கே ஒரு நல்ல ஒரு கான்ஃபிடென்ஸ் வரும். நம்ம எவ்வளோ ஏர்ன் பண்ணுறோன்றது முக்கியம் கிடையாது. நம்ம வந்து ஒரு ஜாப் பண்ணுறோம், ஒரு ரெஸ்பான்சிபிளாக ஏதோ ஒன்று வேலை பண்ணுறோம், நமக்கு ஏதாவது ஒருத்தவங்க பொறுப்பு கொடுக்குறாங்க அப்படின்னு பண்ணும்போது வந்து நம்ம அதை பண்ணுறோம் அப்படின்னு பார்க்கும்போதே நம்மளுடைய ஹஸ்பண்டோ இல்லை பசங்களோ வந்து நம்மள இன்னும் எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் மதிப்பாங்க. இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இதெல்லாம் பண்ணுறாள், இது கூட பண்ணால் அவளுக்கு டேலண்ட் இருந்திருக்கே, இவ்வளோ நாள் பார்க்கலையே அப்படின்னு பிரமிப்பாங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக ஏதாவது நம்ம ஒரு சின்ன விஷயமாவது நம்ம பண்ணோம். குக்கிங்கில் நம்ம இன்ட்ரெஸ்ட் தான் குக்கிங் பண்ணலாம். குக்கிங்லேயே இந்த டிஃப்ரெண்ட் இருக்குது. இங்கே வந்து ஒருத்தவங்க என்ன பண்ணாங்கன்னா வந்துட்டு தோசை மாவு நிறைய பேக்கெட்டில் வருது. உங்கள் ஊர்லேயும் இருக்கும், இங்கேயும் வந்து தோசை மாவு பேக்கெட் கிடைக்குமா அப்படின்னு நிறைய பேர் எதிர்பார்க்கணும். 2 பேக்கெட் வாங்கினா இந்த வாரம் 2 நாள் தோசை போட்டுக்கலாம் அப்படின்ட்டு. அதை நீங்கள் வீட்டிலே பண்ணி பேக் பண்ணி ஒருத்தவங்க வந்து ட்ரை பண்ணாங்க, அந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி எந்த இடத்துல வந்து உங்களுக்கு கேப் இருக்குது, நிறைய பேர் பண்ணுறதில்ல. அதனால் சில பேர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா வந்துட்டு நிறைய பேக்கேஜிங்க்கு வந்து நமக்கு ஆள் வேணும்னு சொல்லிட்டு நிறைய கம்பெனிஸ் வந்து யாராவது பேக் பண்ணி தருவாங்களா அது மாதிரி பார்க்க. நம்ம ஒரு பேக்கிங் மிஷின் வச்சுட்டு நம்ம வீட்லேயே, அதுவும் நம்ம அந்த காலத்தில் நிறைய லேடிஸ் அதுவும் சிங்கிளாக பண்ண வேணாம், ஒரு 4-5 லேடிஸ் சேர்ந்து இந்த வத்தல், ஊறுகாய், அப்பளம் இந்த மாதிரி நிறைய பேக்கிங் பண்ணி அதுவும் எக்ஸ்போர்ட் பண்ணும்போது இன்னும் நிறைய லாபம் வருது அவங்களுக்கு. அவங்க போய் ஒரு இடத்துல கொடுத்துட்டாங்கன்னா மற்றவங்க வந்து மார்க்கெட்டிங் பண்ணிக்கிறாங்க. அந்த மாதிரி நீங்களே தான் அதை விற்கணும்னு கிடையாது. ஸோ இந்த மாதிரி என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு வந்து கண்டிப்பாக எல்லாருக்குமே வந்து ஒரு நல்ல ஒரு ஃபீல்டில் நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு நான் நினைக்கிறேன் கண்டிப்பாக.
ஸோ ஃபஸ்ட்டு நான் கதையை ஆரம்பித்தேன், பாம்பே கதையை. அப்புறம் நடுவில் நான் விட்டுட்டேன் அப்படியே. அதான் பாம்பேயில் வந்து என்னடா ஒர்க் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஒரு பேப்பர் படிச்சிருந்தேன். ஒரு சின்ன துண்டு பேப்பரில் வந்துட்டு ஒரு ஜாப் அப்ளிகேஷன் இருந்துச்சு, ஒரு டீச்சிங் ஜாப்க்காக. சரின்னு சொல்லிட்டு நானும் ஒரு ஆட்டோ பிடிச்சி போயிட்டு நேராக அந்த ஸ்கூலில் போய் பார்த்தேன். நான் வாஸ் ஹைலி குவாலிஃபைடு. நம்ம எல்லாருமே வந்து ஒரு மாஸ்டர் டிகிரி, பேச்சுலர்ஸ் டிகிரி அப்படி பண்ணுறோம். ஆனால் நம்ம ஸ்கூலில் போய் நம்ம ஒரு டீச்சராக அப்படி ஒர்க் பண்ணும்போது வந்து நம்ம வி ஆர் ஆக்சுவலி ஹைலி குவாலிஃபைடாக தான் இருக்கும். அதனால் ஈஸியாகவே ஜாப் கிடச்சிச்சு. அடுத்த நாள் காலையிலே ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்ட்டாங்க. அப்போ எனக்கு அதான் ஆச்சரியமாக இருந்துச்சு. ஏன்னா ஜாப்ஸ் இல்லை அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. ஜாப் வந்து நம்ம தான் தேடி போகணும், ஜாப் நம்ம தேடி வர. அதனால் நீங்கள் போய் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா வந்துட்டு கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும். நம்ம நிறைய ஜாப்ஸ் வந்து ஓவர் குவாலிஃபைடாகவே இருப்போம். அப்போ அவங்களால நம்மளை நிராகரிக்கிறதுக்கு வந்து ஒரு சான்ஸே இருக்காது. ஃபியூ ஹவர்ஸ் நீங்கள் பண்ணிட்டு வரலாம். இந்த மாதிரி ஸ்கூல்லாம் பண்ணும்போது அது வந்து 3 o'clock ஸ்கூல் முடிஞ்சிடுது. அப்புறம் பசங்களுக்கு ஹாலிடே டைம் வரும், நமக்கும் ஹாலிடே வருது. ஆனால் நிறைய சேஃபான லேடிஸ் வந்து டீச்சிங் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டில் நான் சொன்னேன்ல வேலை செய்கிறாங்க. அந்த மாதிரி இப்போ லேடிஸ்லாம் வந்துட்டு நான் வீட்டிலே தான் இருப்பேன், ஹவுஸ் ஒய்ஃபாக இருப்பேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா நமக்கு டீச்சர்ஸே கிடைக்க மாட்டாங்க. எல்லா இடத்துலையும் வந்து ஆம்பளைங்களே இருக்காங்கன்னா பார்த்துக்கோங்க. அப்படி ஒரு வேர்ல்டு எப்படி இருக்க போகுது அப்போது, இல்லையா? அதனால் வந்துட்டு இப்போ மாடர்னைஸ் ஆகிட்டு வரதுனால வந்து நம்ம கண்டிப்பாக நம்ம ஏதாவது ஒரு ஃபீல்டில் இருக்கணும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். 2 months தான் நான் பண்ணேன் ஆக்சுவலாக அந்த டீச்சிங். ஆனால் எனக்கு ஹாப்பியாக இருந்துச்சு. டைம் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம், நம்ம போய் ஏதோ பண்ணுறோம். எனக்கு ஆக்சுவலாக ரொம்ப கம்மியாக அப்போ வந்து ஒரு 5,000 rupees என்னவோ தான் வந்து என்னுடைய சேலரி இருந்தது. பட் என்னோடய வீட்டு வாடகையும் அப்போ 5,000 இருந்துச்சு. மும்பையில் ஒரு 1 bedroom ஃப்ளாட்டில் இருந்தோம். ஸோ ஏதோ நான் வந்து அட்லீஸ்ட் வீட்டு வாடகை கொடுக்க முடியுது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு எனக்கு. பட் ஆனால் அகெயின் சாட்டர்டேஸ்லாம் வர சொன்னாங்க. நிறைய லேப் செஷன்ஸ்லாம் சாட்டர்டேஸில் இருக்குன்ட்டு ஹஸ்பண்டுக்கு வந்து சாட்டர்டேலாம் ஹாலிடேவாக இருந்துச்சு. அதனால் சரி அந்த மாதிரிலாம் சாக்ரிஃபைஸ் பண்ண போக முடியாது, சாட்டர்டே விட்டுட்டு போகணுமா அப்படின்னு. அது இனிஷியலி மேரிட் டைமில். அதனால் நான் 2 months கவர்மாக விட்டு நான் அதுக்கப்புறமா யூஎஸ் வர போய்ட்டோம் நாங்கள் கொஞ்ச நாளைக்கு. அதனால் ரொம்ப நாள் நான் பண்ணனாட்டி கூட நான் என்ன சொல்ல வரேன்னா வந்துட்டு இப்போ நீங்கள் டக்குன்னு ஒரு டீச்சிங் ஜாப் பண்ணால் கூட நீங்கள் பண்ணலாம். அது இட்ஸ் வெரி சேஃப் ஜாப். ஏன்னா நம்ம ஏற்கனவே ஒரு மாஸ்டர்ஸ் டிகிரி பண்ணியிருக்கோம். நம்ம ஸ்கூல் பசங்களுக்கு கூட நம்ம சொல்லித்தர முடியாதா என்ன? அப்படி நீங்கள் போய் வெளியே ஒர்க் பண்ணலைன்னா வீட்டிலே பண்ணுறதுக்கு கண்டிப்பாக வந்து டியூஷன் ஒரு நல்ல ஆப்ஷன் இருக்குது. இங்கேயும் டியூஷன்ஸ் நிறைய இருக்குது, நம்ம ஊர்லேயும் டியூஷன்ஸ் இருக்குது. எப்படி பண்ணுறாங்கன்னா வந்துட்டு நிறைய பேருக்கு டியூஷன்ஸ் கிடையாது, ஜஸ்ட் ஒன் செஷன்ஸ் தான் நிறைய பேர் இங்கே ப்ரிஃபர் பண்ணுறாங்க. அப்படி டியூஷன் பண்ணலாம், இங்கிலீஷ் டியூஷன், மேக்ஸ் டியூஷன் பண்ணலாம் அப்படின்ட்டு. இப்போ வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டு வருது ஆன்லைன் டியூஷன்ஸ் அப்படின்ட்டு. நீங்கள் ஒருத்தவங்க வீட்டுக்கு போய் சொல்லித்தரலாம், பசங்க உங்கள் வீட்டுக்கு வந்து சொல்லித்தரலாம். அப்படி இல்லை கம்ப்யூட்டர்லேயே வந்து எல்லோரும் படிப்பாங்க அப்படின்ட்டு. ஆன்லைன் டியூஷன் வந்து இப்போ ரொம்ப வந்து ஃபேமஸ் ஆகிட்டு வருது நமக்கு. ஏன்னா ஸ்டூடெண்ட் வந்து நமக்கு வந்து ஆன்லைனில் வந்துட்டு நம்ம வெறும் பேப்பர்ஸ்லாம் போட்டலாம், நம்ம ஸ்கைப்லேயே வந்து அவங்களோட ஒன் செஷன் மாதிரி வச்சுக்கலாம். சில டாபிக் சொல்லி தரலாம், பேப்பர்ஸ் ஏதாவது காட்டலாம், சாம்பிள்ஸ் அந்த மாதிரி. அது வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகுதா இல்லையா உங்களுக்கே தெரியும். ஒரு 1-2 ஸ்டூடெண்ட் எடுத்துக்கூட நீங்கள் பண்ணலாம். பெரிய கிளாஸ் ரூமில் போய் நம்ம வந்து அப்படியே எல்லாருமே டென்ஷன் ஆகணும்னு அவசியம் கிடையாது. ஜஸ்ட் 1-on-1 ஸ்டூடெண்ட் ஒரு ஸ்டூடெண்ட் வைக்கும் போது வந்து அது கண்டிப்பாக உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகுதா, உங்களுக்கு அந்த நாலேஜ் இருக்கா அப்படின்றது நீங்களே பார்த்துக்க முடியும். இப்போ வந்து மியூசிக் கிளாஸஸ் வந்து ஸ்கைப்பில் வருது, டான்ஸ் கிளாஸஸே கூட சொல்லித்தராங்க. அது மாதிரி எது எல்லாமே நிறைய ஆன்லைன்லேயே நிறைய வரதுனால வந்து ஆன்லைனில் வந்து நீங்கள் கண்டிப்பாக என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கணும். இப்போ வந்து லேட்டஸ்ட்டாக இந்த யூடியூப்பில் வந்து வீடியோஸ் போடுறது, அதுவும் வந்து நிறைய பேருக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஜாபாக தான் இருக்குது. ஆனால் யூடியூப் போடுறது ரொம்ப ஈஸியான வேலை கிடையாது. நம்ம நிறைய அதுக்கு கொஞ்சம் ஒர்க் பண்ணணும். நம்ம எப்பவுமே வந்து ஒரு மாதிரி ஃப்ரெஷ்ஷாக வீடியோஸ் ப்ரெசென்ட் பண்ணணும், ஐடியாஸோடு வரணும், அதை எடிட் பண்ணணும், போடணும், கமெண்ட்ஸ் ரிப்ளை பண்ணணும். ஸோ அது வந்து உங்களுக்கு ரொம்ப பிஸியாக ஆக்கும். பட் நீங்கள் வந்து சமையலில் இன்ட்ரெஸ்ட் தான் அதை பண்ணலாம். கேமிங் வீடியோஸ் வந்து நிறைய ஃபேமஸ் ஆகிட்டே வருது. உங்களுக்கு ஸ்டிச்சிங் தெரிஞ்சால் பண்ணலாம். இப்போ இன்றைக்கி வந்து யூடியூப்பில் என்ன வேணால் போய் கற்றுக்கலாம். அதாவது ஒரு யூடியூப்பை ஓப்பன் பண்ணுறதுக்கு என்ன பண்ணோம், அதுக்கு ஒரு வீடியோ. இப்போ வந்து நம்ம நார்மலாக ஒரு பூ கட்டணும் எப்படி பண்ணோம், அதுக்கு ஒரு வீடியோ. அந்த மாதிரி எதுக்குனாலுமே வந்து நம்ம யூடியூப்பில் வந்து நம்ம வீடியோ இருக்கனால நீங்கள் ஒரு பொக்கே ஷாப் ஓப்பன் பண்ணால் என்ன பண்ணணும், ஜிமிக்கி நான் சொன்னேன்ல அதை எப்படி பண்ணுறதுன்னு கூட நான் யூடியூப்பில் பார்த்தேன், வீடியோஸ் போட்டிருக்காங்க. அதனால் நமக்கு ஒரு ஜாப் ஸ்டார்ட் பண்ணணுன்னா வந்துட்டு நீங்கள் அதில் போய் ஐடியாஸ் எடுத்துக்கலாம். இல்லை நீங்களே வந்து ஆன்லைனில் ஏதாவது வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணலாம். யூடியூப் தவிர வெப்சைட் பண்ணால் கூட வந்து நல்ல ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் ஒரு கொஞ்சம் டெக்னிக்கல் பர்சனாக தான் நீங்களே வந்து வெப்சைட் டிசைன் பண்ணி தரலாம். அப்படி இல்லையா நீங்கள் வந்து உங்கள் ஐடியாஸ் எல்லாம் போட்டு ஒரு வெப்சைட்டை வந்து நீங்கள் வேறு ஒரு நல்ல ஒரு வெப் டெவலப்பர் மூலமாக எடுத்து வச்சுக்கலாம். அது என்ன ஆகுதுன்னா வந்துட்டு நான் ஒரு ஐடியா தான் வேணும் மெயினாக. சம்டைம்ஸ் நான் நினைப்பேன் ஒரு மாதிரி ஆன்லைன் டைரி மாதிரி பண்ணலாமா, எல்லாருக்கும் ஒரு பர்சனல் ஸ்பேஸ் கொடுக்கலாமா, ஏதாவது சேவ் பண்ணி வச்சுக்கலாமா, அந்த மாதிரி சில ஐடியாஸ் நீங்கள் வந்து பண்ணும்போது நிறைய பேர் உங்கள் சைட்டுக்கு வராங்கன்னா நிறைய மெம்பர்ஸ் வராங்க, நிறைய லைக்ஸ் வருது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து நீங்கள் நிறைய ஆட்ஸ் போட்டுக்கலாம். அதுலேருந்து நிறைய உங்களுக்கு ரெவென்யூ வரும். அந்த மாதிரி பண்ணும்போது நாளை பின்னே நீங்கள் பெருசாக வளர்ந்துட்டீங்கன்னா பெரிய பெரிய கம்பெனிஸில் கூட உங்களை வாங்கிடும். சொல்ல முடியாது எப்போ வந்து நமக்கு என்ன லக் வரும், நமக்கு என்ன எப்படி ஒர்க் அவுட் ஆகும்ன்ட்டு, அன்லஸ் நீங்கள் வந்து ஏதாவது ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்து ட்ரை பண்ணாத வரைக்கும். அதனால் எந்த ஃபீல்டில் வந்து உங்களுக்கு ஹெல்ப்பாக இருக்கும், உங்கள் பிரதர்ஸோ இல்லைனா உங்கள் ஃபேமிலியில் யாராவது ஹெல்ப் பண்ணுறாங்கன்னா வந்துட்டு அவங்களோட சேர்ந்து நீங்கள் இனிஷியலாக ஒரு செட்டப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா யூ கேன் டேக் ஓவர். நீங்களே வந்து அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து நம்ம படிச்சிருக்கணும்னு இல்லை, ஆக்சுவலாக நீங்கள் படிக்காமல் இருந்தீங்கன்னா கூட வந்துட்டு நம்ம நிறைய ஜாப்ஸ் நமக்கு நிறைய இருக்குது. இப்போ வந்து ஆர்கானிக் ஃபார்மிங் போட்டு நிறைய வெறும் மொட்டை மாடிலே வந்து நிறைய பேர் வளர்க்குறாங்க.
பிளான்ஸ் வளர்க்குறாங்க, இல்லைன்னா தனியாக ஒரு இடம் வளர்க்குறாங்க. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா நர்சரின்னு தனியாக அதுக்குன்னு வந்துட்டு அலாட்மெண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. தனியாக நீங்களே போய் ஒரு இடத்துல ரெண்ட் எடுத்துக்கிட்டு அங்கே போய் நீங்கள் கேரட் இந்த மாதிரி என்னென்ன வெஜிடபிள்ஸ் வேணுமோ நீங்கள் அதிலே பயிர் பண்ணலாம் அப்படின்ட்டு. அதனால் இந்த மாதிரியான வெஜிடபிள்ஸ் வளர்க்குறதோ ஆர்கானிக் ஃபார்மிங்கோ இல்லைன்னா நீங்கள் இப்போ நார்மலாக ஒரு சாப்பாடு பண்ணி நீங்கள் விற்கலாம். நல்லா உங்களுக்கு வந்து ஸ்வீட்ஸ் பண்ண தெரியும் அப்படின்னா நீங்கள் ஸ்வீட்ஸ் பண்ணி விற்கலாம். இந்த மாதிரி ஐடியாஸ் வந்து இன்னொருத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி கூட சில செஷன்ஸ் இருக்குது. என்னென்னா வந்துட்டு நீங்கள் ஜாப் பண்ணணும் பட் ஆனால் வந்து சம்பாதிக்க வேணாம் அப்படின்னா கூட வந்து நார்மலாக நீங்கள் வாலண்டியரிங் நீங்கள் பண்ணுறாங்க. நிறைய ஏதாவது ஒரு ஜாப் பற்றி கற்றுக்கணுன்னா வந்துட்டு வாலண்டியரிங் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கே உடனே. அப்படின்னா நான் வந்துட்டு சம்பளமே இல்லாமல் சும்மா போய் வேலை பண்ணுறது அப்படின்ட்டு. அதனால் தப்பு இல்லை நான் நினைக்கிறேன். ஆக்சுவலாக சும்மா ஒரு 6 months போய் நம்ம ஏதாவது ஒரு இடத்துல போய் வேலை பண்ணுறோன்னா சும்மா ஃப்ரீயாக தானே வரீங்க, சரி வாங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் நான். அப்போ நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னா வந்துட்டு அந்த தொழில் என்ன பண்ணுறாங்க எப்படி பண்ணுறாங்க அப்படின்றத நம்மளால் கற்றுக்கலாம். சில நேரத்தில் நான் பார்ப்பேன் நம்ம ஊரில் ஈவன் வந்து வெட்டிங் கார்டு அதெல்லாம் பிரிண்ட் பண்ணுறதுனால கூட நிறைய 1000 கார்டு அந்த மாதிரி நிறைய ஆர்டர் கொடுக்குறாங்க பெருசாக. அப்போ அவங்க ஒரு 4-5 டிசைன்ஸ் வச்சுக்கிறாங்க, அப்புறமா அதை ஒரு பிரிண்டிங் மிஷின் கொடுத்து பிரிண்ட் பண்ணி எடுத்துறாங்க அப்படின்னு தோணும். பட் அதுக்குள்ளே பேக்ரவுண்டில் போய் பார்த்தா தான் நமக்கு வந்து என்ன பண்ணுறாங்க ஜாப்னு தெரிஞ்சுக்கிட்டா நம்மளும் அதை விட க்ரியேட்டிவாக இன்னும் கொஞ்சம் டிசைன்ஸ் பண்ணலாம், இன்னும் கொஞ்சம் கலர்ஸ் போடலாம், இன்னும் கொஞ்சம் ஃபோல்டிங்ஸ் கொடுக்கலாம், கவர்ஸ் பண்ணலாம், கிராண்டாக கார்ட்ஸ் பண்ணலாம். அதுமாதிரி நம்ம ஒரு 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 லேர்ன் பண்ணிட்டா வந்துட்டு கண்டிப்பாக அந்த மாதிரி ஐடியாவும் நம்ம பண்ணலாம். ஏதாவது வந்து நம்ம பண்ணணும்னு நினைக்கிறேன் நான். அதனால் நீங்களும் வந்துட்டு இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஐடியாஸ் யோசனை பண்ணுங்கள். சிம்பிளாக இருக்கலாம் அந்த ஐடியா, ஆனால் அது உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகலாம் டெய்லி. அதுமாதிரி நீங்களும் பண்ணி கண்டிப்பாக பயன்பெறணும் அப்படின்னு நினைக்கிறேன் நான். இப்போ வந்து நமக்கு எதுவும் டிகிரிலாம் படிக்கல, ஆனால் பட் நமக்கு நல்லா மேக்கப் போட தெரியும் அப்படின்னா வந்து நம்ம மேக்கப் பண்ணலாம். நம்ம ஊரில் ஆக்சுவலாக இந்த ப்ரைடல் மேக்கப் அப்படின்றது ஒரு பெரிய இதுவாக இருக்குது. அது பெரிய பேக்கேஜ் மாதிரி ஹேர் மேக்கப், ஃபேஸ் மேக்கப் அதெல்லாம் பண்ணுறதுக்கே வந்து நல்ல ஒரு இது இருக்குது இப்போது. அதனால் நீங்கள் வந்து உங்களுக்கு அந்த மேக்கப்பில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் அதை ஒரு பிஸ்னஸாக பண்ணலாம். ஒரு வந்து நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச வாட்ஸ்அப் குரூப்பில், ஃபேஸ்புக்கில் அது மாதிரி ஸ்லோவாக கொஞ்சம் ஆரம்பித்து அதுக்கப்புறமா ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக நம்ம எப்படி பண்ணுறோமோ அதை பார்த்து அந்த வெட்டிங் வந்தாங்க யார் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேர்ட் ஆஃப் மவுத் மாதிரி தான் நமக்கு மெயினாக இது இந்த மாதிரி பிஸ்னஸ்லாம் வந்து நமக்கு நல்லா பரவும். ஸோ நீங்கள் அந்த மாதிரி ஐடியாஸ் பண்ணலாம். ஸோ எல்லாமே வந்து ஆக்சுவலாக இதான் சொல்லினே போனால் நமக்கு சில ஐடியாஸ் வேணும். நான் கூட என்ன பண்ணேன்னா வந்து நடுவில் ஆக்சுவல் ஜாபை விட்டுட்டு கொஞ்ச நாளைக்கு வந்துட்டு ஒரு சேஞ்சாக இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடு வந்து இங்கே ஆக்ஷனில் இருந்துச்சு. அதனால் ஆக்ஷனில் நான் ஒரு வீடு வாங்கி, ஒரு பழைய வீடு தான், அதை வாங்கி கொஞ்சம் புதுப்பிச்சு அதை நான் திருப்பி விற்றேன். அதில் எனக்கு கொஞ்சம் ப்ராஃபிட் வந்துச்சு தான். அது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஐடியாவாக இருந்துச்சு. என்னென்னா இந்த ஊரில் இங்கே கொஞ்சம் பண்ணுவாங்க, சில பேர் பண்ணுவாங்க. நம்மளே வந்து இந்த பெட்ரூம், பாத்ரூம் அதெல்லாம் வந்து ரீடிசைன் பண்ணி திருப்பி வந்து நம்ம மார்க்கெட்டில் போட்டால் நமக்கு கொஞ்சம் ப்ராஃபிட் வரும். அந்த மாதிரி அதுமாதிரி கம்ப்ளீட்டாக நம்ம ரெகுலராக இதான் நம்ம லைஃப், இதான் நம்ம ரொட்டீன் அப்படின்னு போகாமல் ஏதாவது டிஃப்ரெண்ட் நம்ம வந்து லைஃப்பில் ட்ரை பண்ணணும். அது ட்ரை பண்ணும்போது சில விஷயங்கள் நமக்கு கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும். ஸோ நமக்கே தெரியும் இதான் நம்ம போகலாம் அப்படின்ற மாதிரி. அதனால் நீங்கள் வந்து எல்லாருக்குமே வந்து இது இந்த ஒரு சின்ன அட்வைஸ்னால் நம்ம எல்லாருக்குமே பிடிக்காது தான். இது சும்மா நீங்கள் வந்து ட்ரை பண்ணணும் உங்கள் லைஃப்பில் அப்படின்னா வந்து நீங்கள் ஏதாவது யோசனை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்ட்டு. அது கண்டிப்பாக உங்களுக்கு ஏதாவது கிளிக் பண்ண நினைக்கிறேன். எல்லாருமே வந்து இதை பார்த்து ஏதாவது பயன்பெறுவீங்க நினைக்கிறேன். Best wishes. Bye.